ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 5. ஸோ டே 4ஓட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் போனஸாக ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சென்டென்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, யாரும் வந்து எந்த இதையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ டோன்ட் மெமரைஸ். ஏ, ஆப்சண்ட். ஆப்சண்ட்னா இல்லாத. ஹீ இஸ் ஆப்சண்ட் டுடே. ஸ்கூலில் வந்து நம்ம லீவ் போட்டோம்னா அங்கே ஆப்சண்ட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஹீ இஸ் ஆப்சண்ட் டுடே. அவர் இன்று இல்லாதவர். ஹீ இஸ் ஆப்சண்ட் டுடே. இன்னைக்கு டுடேனா இன்று. ஹீனா அவர், இல்லை அவன், எது வேணால் சொல்லலாம். ஸோ ஆப்சண்ட்னா இல்லாத. நெக்ஸ்ட் பி, பேக். பேக்னா பை. மை பேக் இஸ் ஹெவி. என் பை கனமாக உள்ளது. ஹெவினா கனமாக. மை பேக் இஸ் ஹெவி. என் பை கனமாக உள்ளது. பேக்னா பை. ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஜெட் வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சி, கேக்டஸ். கேக்டஸ்னா கற்றாழை. கேக்டஸ்னா கற்றாழை. A cactus grows in the desert. A cactus grows in the desert. கற்றாழை பாலைவனத்தில் வளர்கிறது. கற்றாழைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேவையில்லை. ஸோ அது பாலைவனத்தில் மட்டும்தான் வளரும். அது முழுமுழுதாக இருக்கும். ஸோ கேக்டஸ்னா கற்றாழை. நெக்ஸ்ட் ஒன் டி, டேமேஜ். டேமேஜ்னா சேதம். த ஸ்ட்ரோம் காஸ்ட் டேமேஜ். புயல் சேதத்தை ஏற்படுத்தியது. புயல் சேதத்தை ஏற்படுத்தியது. டேமேஜ்னா சேதம். த ஸ்ட்ரோம் காஸ்ட் டேமேஜ். புயல் சேதத்தை ஏற்படுத்தியது. ஸோ யா, டேமேஜ்னா சேதம். ஏர்ன். நெக்ஸ்ட் ஒன் ஏர்ன். ஏர்னா சம்பாதிக்கிறது. ஐ ஏர்ன் மணி பை ஒர்க்கிங் ஹார்ட். ஐ ஏர்ன் மணி பை ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் நமக்கு பணம் வந்து கிடைக்கும். ஓகேவா? நான் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறேன். ஒர்க்கிங் ஹார்டுங்கிறது வந்து கடினமாக உழைக்கிறாங்க மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக. ஏர்னா சம்பாதிக்கிறது. ஐ ஏர்ன் மணி பை ஒர்க்கிங் ஹார்ட். நான் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறேன். மேக்ஸிமம் வேர்டோட சேர்த்து சென்டென்ஸும் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேடு. ஃபேடுனா மங்குதல். த கலர் வில் ஃபேட் இன் த சன். த கலர் வில் ஃபேட் இன் த சன். வெயிலில் நிறம் மங்கும். வெயிலில் நிறம் மங்கும். கிறுகிறுன்னு வந்து தலை சுற்றுன்னு வைங்களேன், கண்ணெல்லாம் மயமயன்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் பார்த்தோன்னா நம்மளோட விசிபிலிட்டி கம்மியாகும். ஃபேடு மங்குதல். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். த கலர் வில் ஃபேட் இன் த சன். வெயிலில் நிறம் மங்கும். ஃபேட்னா மங்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படியே அதோட வியூ வந்து கம்மியாகிறது. நெக்ஸ்ட் ஜி, கேலரி. கேலரினா காட்சியகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதை வந்து விசிட் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ கேலரினா காட்சியகம். வி விசிட்டட் த ஆர்ட் கேலரி. நாங்கள் காட்சியகத்தை பார்த்தோம். வி விசிட்டட் த ஆர்ட் கேலரி. கேலரினா காட்சியகம். நெக்ஸ்ட் ஹெச், ஹால்ட். ஹால்ட்னா நிறுத்து. த பஸ் வில் ஹால்ட் ஹியர். த பஸ் வில் ஹால்ட் ஹியர். பேருந்து இங்கே நிறுத்தும். பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் நிற்கும். அதுக்கோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஹால்ட்னா நிறுத்துறது. த பஸ் வில் ஹால்ட் ஹியர். பேருந்து இங்கே நிறுத்தும். ஹால்ட்னா நிறுத்துறது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில். ஓகே, ஹால்ட்னா நிறுத்துறது. நெக்ஸ்ட் ஐ, ஐகான். ஐகான்னா குறியீடு. ஐகான்னா குறியீடு. ஒரு ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு நேம் படித்து தான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்லை, அந்த ஆப்பை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிறது தான் ஐகான். ஐகான்னா குறியீடு. கிளிக் த ஐகான் ஆன் த ஸ்க்ரீன். கிளிக் த ஐகான் ஆன் த ஸ்க்ரீன். திரையில் உள்ள குறியீட்டை சொடுக்கவும். கிளிக் த ஐகான் ஆன் த ஸ்க்ரீன். இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லை வந்து லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானுக்குன்னா அதை கிளிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐகான்னா குறியீடு.
ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது விஎல்சி மீடியா பிளேயர். ஏன்னா மூவிஸ் தான் நம்ம அதிகமா பார்ப்போம். ஸோ விஎல்சி மீடியா பிளேயர் வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐகான்னா குறியீடு. நெக்ஸ்ட் ஒன் ஜாக்கெட். அது தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஹி இஸ் வியரிங் எ ஜாக்கெட். அவர் ஜாக்கெட் அணிந்துள்ளார். ஸோ குளிர்காலத்தில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம கோட்டாட்ட ஒண்ணு போட்டுருப்போம். அத ஜாக்கெட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாக்கெட். ஹி இஸ் வியரிங் எ ஜாக்கெட். நெக்ஸ்ட் ஒன் கே. கெலடைஸ்கோப். கெலடைஸ்கோப். வண்ண கண்ணாடி வடிவம். இது தெரிஞ்சுக்கணும்னா, சந்தோஷ் சுப்ரமணியம்ல வந்து ஹாசினி வச்சுக்கிறது. கலெடாஸ்கோப். ஓகேவா? த கலெடாஸ்கோப் ஷோஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ். த கலெடாஸ்கோப் ஷோஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ். அது நல்லா உள்ள நெறைய கண்ணாடி இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது, நெறைய கலர்ஸ் வந்து அதில தெரியும். த கலெடாஸ்கோப் ஷோஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ். வண்ண கண்ணாடி வடிவம் அழகான வடிவங்களை காட்டுகிறது. வண்ண கண்ணாடி வடிவம் அழகான வடிவங்களை காட்டுகிறது. கலெடாஸ்கோப்னா வண்ண கண்ணாடி வடிவம். பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ்னா அழகான வடிவங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் எல். லேஸ். லேஸ்னா நுனிப்பட்டு. லேஸ்னா நுனிப்பட்டு. ஷூலேஸோட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? த ட்ரெஸ் ஹேஸ் லேஸ். த ட்ரெஸ் ஹேஸ் லேஸ். அந்த உடையில் நுனிப்பட்டு உள்ளது. ஷூலேஸ் எப்படி டைட்டா இருக்கிறதுக்காக நம்ம கட்டுறோமோ, அதே மாரி ட்ரெஸ்லயும் வந்து லேஸ் இருக்கும். நம்ம இறுக்கி கட்டிக்கலாம். த ட்ரெஸ் ஹேஸ் லேஸ். எல்ஏசிஇ. ஓகேவா? நுனிப்பட்டு. நெக்ஸ்ட் ஒன் எம். மெஜஸ்டி. மெஜஸ்டினா மகத்துவம். த கிங் ஸ்போக் வித் மெஜஸ்டி. த கிங் ஸ்போக் வித் மெஜஸ்டி. ராஜா மகத்துவத்துடன் பேசினார். ராஜா மகத்துவத்துடன் பேசினார். ஸோ கிங்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பேசணும்னா கரெக்ட்டா பேசிக்கணும். இல்லாட்டி ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அங்க எல்லாருமே கவனிப்பாங்க. ஸோ அவங்க கரெக்ட்டான விதத்தில பேசணும். அதுதான் வந்து த கிங் ஸ்போக் வித் மெஜஸ்டி. மெஜஸ்டினா மகத்துவம். ரேண்டமா எதுவும் சொல்லிறக்கூடாது. ஸோ மெஜஸ்டினா மகத்துவம். நெக்ஸ்ட் என். நேரோ. நேரோனா குறுகிய. நேரோனா குறுகிய. த ரோட் இஸ் நேரோ. இந்த சாலை குறுகியது. இப்ப பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கிற ரோட்ல 2 ட்ரக் போறதுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நேரோனா குறுகிய. த ரோட் இஸ் நேரோ. இந்த சாலை குறுகியது. இந்த சாலை குறுகியது. நெக்ஸ்ட் ஒன் ஓ. ஆப்ளிக். ஆப்ளிக்னா உதவி செய்வது. ஆப்ளிக்னா உதவி செய்வது. ஹி ஆப்ளிக்ட் மீ வித் ஹெல்ப். ஹி ஆப்ளிக்ட் மீ வித் ஹெல்ப். அவர் எனக்கு உதவி செய்தார். அவர் எனக்கு உதவி செய்தார். ஹி ஆப்ளிக்ட் மீ வித் ஹெல்ப். அவர் எனக்கு உதவி செய்தார். ஆப்ளிக்னா உதவி செய்றது. இந்த வேர்டு வந்து நியூவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதில எந்தெந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு நியூவா இருக்கோ, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பி. பீனா பெயிண்ட். பெயிண்ட் வந்து வீட்டுக்கு, இல்ல கோயிலுக்கு அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. பெயிண்ட்னா வண்ணம் பூசுதல், கலர் அடிக்கிறது. பெயிண்ட்னா வண்ணம் பூசுதல். இல்லாட்டி டிராயிங் கூட நம்ம வந்து பெயிண்ட் அடிப்போம். ஷி வில் பெயிண்ட் த வால். ஷி வில் பெயிண்ட் த வால். அவள் சுவரில் வண்ணம் பூசுவாள். அவள் சுவரில் வண்ணம் பூசுவாள். ஷி வில் பெயிண்ட் த வால். பெயிண்ட்னா வண்ணம் பூசறது. நெக்ஸ்ட் கியூ. குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன்னா தகுதி. குவாலிஃபிகேஷன்னா தகுதி. ஹி ஹேஸ் த ரைட் குவாலிஃபிகேஷன். அவருக்கு சரியான தகுதி உள்ளது. அவருக்கு சரியான தகுதி உள்ளது. ஹீனா அவர், அவன் எது வேணா சொல்லலாம். ரைட்னா சரியான, குவாலிஃபிகேஷன்னா தகுதி. அவருக்கு சரியான தகுதி உள்ளது. குவாலிஃபிகேஷன்னா தகுதி. நெக்ஸ்ட் ஒன் ஆர். ரேடியேட். ரேடியேட்னா வெளியீடு செய். ரேடியேட்னா வெளியீடு செய். த சன் ரேடியேட்ஸ் ஹீட். த சன் ரேடியேட்ஸ் ஹீட். சூரியன் வெப்பத்தை வெளியீடு செய்கிறது. இப்போ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே ஹீட் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த ஹீட்ட வெளியிடுது. ரேடியேட்னா வெளியீடு செய். த சன் ரேடியேட்ஸ் ஹீட். சூரியன் வெப்பத்தை வெளியீடு செய்கிறது. மேக்ஸிமம் எதுவுமே வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டெயின். ஸ்டெயின்னா கரை. மேக்ஸிமம் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. துணி துவைக்கிறதுக்காக பவுடர்ஸ் அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆடு கொடுப்பாங்க. அதில் மேக்ஸிமம் ஸ்டெயின் பற்றி சொல்லுவாங்க. ஸ்டெயின்னா கரை. தெர் இஸ் அ ஸ்டெயின் ஆன் த ஷர்ட். தெர் இஸ் அ ஸ்டெயின் ஆன் த ஷர்ட். சட்டையில் ஒரு கரை உள்ளது. சட்டையில் ஒரு கரை உள்ளது. தெர் இஸ் அ ஸ்டெயின் ஆன் த ஷர்ட். ஸோ ஸ்டெயின்னா கரை. நெக்ஸ்ட் ஒன் டி. டாக். டாக்னா பேசுறது. டாக்னா பேசு. லெட்டஸ் டாக் லேட்டர். பிறகு பேசுவோம். லேட்டர்னா அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. லேட்டஸ்னா நாம அப்புறமா பேசலாம். லெட்டஸ் டாக் லேட்டர். பிறகு பேசுவோம். டாக்னா பேசுறது. நெக்ஸ்ட் யூ. அன்பிலீவபிள். அன்பிலீவபிள் நம்ப முடியாத. அன்பிலீவபிள்னா நம்ப முடியாத. த ஸ்டோரி இஸ் அன்பிலீவபிள். அந்த கதை நம்ப முடியாது. இப்போ வருஷம் வருஷம் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழிய போகுது, அழிய போகுதுன்னே ஒரு கதை கிளப்புவாங்க. அதை வந்து நம்ப முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். அன்பிலீவபிள்னா நம்ப முடியாத. த ஸ்டோரி இஸ் அன்பிலீவபிள். அந்த கதை நம்ப முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பி. வெயின். வெயின்னா பயனற்ற. வெயின்னா பயனற்ற. ஹிஸ் எஃபர்ட்ஸ் வேர் வெயின். ஹிஸ் எஃபர்ட்ஸ் வேர் வெயின். அவரது முயற்சிகள் பயனற்றவை. அவரது முயற்சிகள் பயனற்றவை. எனக்கு இதில் மட்டும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணுறது கன்ஃபார்ம் எப்போவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுறாதீங்க. வெயின்னா பயனற்ற. ஹிஸ் ஹிஸ் எஃபர்ட்ஸ் வேர் வெயின். அவரது முயற்சிகள் பயனற்றவை. வெயின்னா பயனற்ற. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட். வேஸ்ட்னா இடுப்பு. வேஸ்ட்னா இடுப்பு. த பெல்ட் ஃபிட்ஸ் மை வேஸ்ட். த பெல்ட் ஃபிட்ஸ் மை வேஸ்ட். அந்த பெல்ட் என் இடுப்புக்கு பொருந்துகிறது. அந்த பெல்ட் என் இடுப்புக்கு பொருந்துகிறது. வேஸ்ட்னா இடுப்பு. இது நம்ம பாடி பார்ட்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். வேஸ்ட்னா இடுப்பு. த பெல்ட் ஃபிட்ஸ் மை வேஸ்ட். அந்த பெல்ட் என் இடுப்புக்கு பொருந்துகிறது. நெக்ஸ்ட் ஒன் சைலம். சைலம்னா செடியின் நீர்க்குழாய் திசு. சைலம்னா செடியின் நீர்க்குழாய் திசு. இப்போ நம்மளாம் வந்து வாட்டர் குடிக்கிறோம். அது வந்து குடல் பகுதிக்கு போகுது. அதே மாதிரி தண்ணி வந்து செடி வேர்லேருந்து போகிறதுக்காக சைலம் வந்து செடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இது மூலியமா தான் நீர் வந்து எல்லா பக்கமும் போகும். சைலம்னா செடியின் நீர் குழாய் திசு. சைலம் கேரிஸ் வாட்டர் இன் பிளான்ஸ். செடிகளில் நீரை கொண்டு செல்லும் திசு சைலமாகும். செடிகளில் நீரை கொண்டு செல்லும் திசு சைலம் ஆகும். ஓகேவா? ஸோ சைலம்னா செடியின் நீர் குழாய் திசு. நெக்ஸ்ட் ஒன் ஒய். யான். யான்னா கொட்டாவி. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யான்னா கொட்டாவி. ஐ யான் வென் ஐ am sleepy. ஐ யான் வென் ஐ am sleepy. எனக்கு தூக்கம் வந்தால் நான் கொட்டாவி விடுவேன். எனக்கு தூக்கம் வந்தால் நான் கொட்டாவி விடுவேன். ஐ யான் வென் ஐ am sleepy. மேக்ஸிமம் தூக்கம் வர மாதிரி இருக்கிறது, இல்லாட்டி தூங்குற டைமில் பார்த்தீங்கன்னா கொட்டாவியாக வந்துட்டு இருக்கும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஐ யான் வென் ஐ am sleepy. யான்னா கொட்டாவி. நெக்ஸ்ட் ஜெட். அதாவது 26th வேர்டு. செஸ்ட். செஸ்ட்னா சுவை ஆர் உற்சாகம். செஸ்ட்னா சுவை ஆர் உற்சாகம். ZEST. She does her work with chest. She does her work with chest. Chest. அவள் உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். அவள் உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். ஸோ அவள் வந்து ஒர்க்கை வந்து நல்லா சந்தோஷமாக செய்கிறா அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அவள் உற்சாகத்துடன் வேலை செய்கிறாள். செஸ்னா சுவை இல்லாதி உற்சாகம். ஸோ டுடே 26 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போனஸாக ஹிந்தி லாங்குவேஜ். இன்னைக்கு நாம் பேர் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என் பெயர் ராஜா அப்படிங்கிறது மை நேம் இஸ் ராஜாவா இங்கிலீஷில். இதே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மேரா நாம் ராஜா ஹே. மேரா நாம் ராஜா ஹே. கடைசியில் ஹச்ஏஐ எதுக்குன்னா மை நேம் இஸ் ஈஸ்னு போடுறோம்ல, அதே மாதிரி ராஜா ஹே. மேரா நாம் என் பெயர் ராஜா ஹே.
ராஜா. ஓகேவா? இந்த ஈஸ்ங்கிறது ஹை அப்படிங்கிற மாரி. மேரே நாம் ராஜா ஹே. மேரே நாம் ராஜா ஹே. ஹே அப்படி இல்லாம அது வந்து சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ, நீங்க உங்க நேம் சொல்லும்போது, மேரே நாம் அருண் ஹே. மேரே நாம் ஆம் ம் பாண்டி ஹே. எது வேணா நீங்க சொல்லிக்கலாம். உங்க நேம நீங்க அப்படியே ரீட் அவுட் பண்ணி பாருங்க. மேரே நாம் ராஜா ஹே. ஸோ, இன்னைக்கு 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங். அதே மாரி போனஸா ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு டே 6க்கான வீடியோவ பார்க்கலாம். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.